Audio Jungle. 9th Standard English Unit 4 Prose 17 Oranges written by Bill Nocton. இது ஒரு book back answers பார்ப்போம். Take page number 92. Glossary. Docks. Docks, an enclosed area of water in a port for the loading, unloading and repair of ships. அப்படின்னா என்னது, கப்பல் கூடம். அங்கே வந்துட்டு ரிப்பேர் ஆன ஷிப்ஸ் இருக்கும், லோடு ஆகிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி ஷிப்ஸும் அங்கே இருந்துகிட்ருக்கும். அதான் வந்து டாக்ஸு. நெக்ஸ்ட் ஒன் ஆப்ரன். ஆப்ரன், எ ப்ரொடக்டிவ் கார்மெண்ட் worn over the front of one's clothes and tied at the back. அப்புறம் என்னென்னா இவங்க போடுற மேலங்கி. இது வந்து ரெட் ஹேண்டட். ரெட் ஹேண்டட் used to indicate that a person has been discovered in the act of doing something wrong. அப்படின்னா என்னென்னா ரெட் ஹேண்டட்னா கையும் களவுமா வந்து மாட்டுறது. தென் concealed. Concealed, the act of keeping something secret or hidden. வந்து concealed. Concealed வந்து சில ரகசியங்களை வந்து மறைக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் blabbing. Blabbing, to reveal secrets indiscreetly and thoughtlessly. blabbingனா என்னதுன்னா யோசனை இல்லாமல் சில ரகசியங்களை வெளியே சொல்கிறது, வளர்றது. தென் பிப்ஸ். பிப்ஸ் வந்து ஸ்மால் ஹார்ட் சீட்ஸ் இன் ஏ ஃப்ரூட்டு. ஆரஞ்சில் இருக்க விதைகள், அது வந்து ஹார்டாக இருக்குல்ல, அந்த சின்ன விதைகள். தென் சங்க்ஸ், திக் லார்ஜ் பீசஸ் ஆஃப் சம்திங், வந்து பெரிய துண்டு, பெரிய துண்டுகள். நெக்ஸ்ட் ஒன் ஏ. From your reading of the text, choose the correct answers from the options given below. நம்ம இந்த லெசனை ரீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், த நரேட்டர் வாஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் டேஸ். த ஆப்ஷன் சி, ஈட்டிங் ஆரஞ்சஸ். நெக்ஸ்ட் ஒன், செகண்ட், the narrator was searched by the policeman because his pockets were bulging. The option D. Third one, the narrator kept his mouth shut when questioned by Pongo because anything said would be held as evidence against him. Option A. Fourth one, the voice in the narrator's head advised him to eat all the oranges. Then fifth one, Pongo found no trace of the oranges on the table because the narrator had eaten them all. Answer the following questions. இந்த கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, அது எக்ஸ்ட்ராவாக உள்ள கொஸ்டின்ஸு இந்த பாக்ஸஸில் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் டிட் த நரேட்டர் ஒர்க். த நரேட்டர் எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. த நரேட்டர் ஒர்க்டு அட் த ஷிஃப்ட் டெலிவரி கம்பெனி. நரேட்டர் எங்கே ஒர்க் பண்ணுறாரு, அந்த ஷிஃப்ட் டெலிவரி பண்ணுற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. The second question, what was the narrator job in the dogs. டாக்ஸில் நரேட்டரோட ஜாப் என்ன அப்படின்னா, the narrator job was to drive a little pony and cart in and out of the dogs. அவருக்கு என்ன வேலைங்கன்னா, அவர் வந்து அந்த சின்ன குதிரை வண்டியை ஓட்டிட்டு உள்ளே இருக்க திங்ஸையும் டாக்ஸ்க்கு உள்ளேயும் வெளியேயும் கொண்டு போயிட்டு வர்றது அவரோட ஜாப். Third question, what was Clem Jones carrying in the box. Clem Jones வந்து அந்த பாக்ஸில் என்ன கொண்டு வந்தாருன்னா, Clem Jones was carrying a cat in the box. Clem Jones அந்த பாக்ஸில் வந்து பூனையை கொண்டு வராரு.
Next, fourth question, what happened when the box was opened? The box open ஆனப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. When the box was opened, a ship cat jumped out and ran back into the docks. அந்த ஷிப்பில் கேட் வளர்ப்பாங்கள்ல, அது வந்து அந்த பாக்ஸ்லேருந்து ஜம்ப் பண்ணி டாக்ஸ்குள்ளே ஓடிடுது. Then fifth question, did the narrator believe Glum's story? The narrator believed the Glum story. narrator வந்து Glum ஸ்டோரியை நம்பினாரா அப்படின்னு அவர் வந்து நம்புகிறாரு Glum ஸ்டோரியை. Sixth question, what was the narrator carrying in his pocket? narrator பாக்கெட்டில் என்ன கொண்டு வந்தார்னு கேட்குறாங்க. The narrator was carrying 17 oranges in his pockets. narrator என்ன கொண்டு வர்றாருன்னா 17 ஆரஞ்சஸ் வந்து ஒரு பேக்கெட்டில் கொண்டு வர்றாரு. தென் செவன்த் கொஸ்டின், who is Pongo? Pongo is a policeman. தென் எயித்து கொஸ்டின், why did Pongo want to bring another policeman? எதுக்காக போங்கோ வந்து இன்னொரு போலீஸ்மேனை வந்து கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறாருன்னா, Pongo wanted to bring another policeman to get a witness for the case. இந்த கேஸ்க்கு ஒரு விட்னஸ் வேணும்னு சொல்லி இன்னொரு போலீஸ்மேனை கூப்பிட்டு வராரு. நைன்த் கொஸ்டின், வாட் டிட் த வாய்ஸ் இன் த நரேட்டர்ஸ் ஹெட் டெல் ஹிம் டு டூ? நரேட்டர் வந்து ஹெட்டில் இருந்து என்ன செய்ய சொல்லி வாய்ஸ் கேட்குது அப்படின்னா, த வாய்ஸ் இன் த ஹெட் டோல்டு ஹிம் டு ஈட் ஆல் த 17 ஆரஞ்சஸ். இந்த 17 ஆரஞ்சஸையும் நீ சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லி அவர் தலையில் வந்து அந்த வாய்ஸ் கேட்குது. தென் 10th கொஸ்டின், why did the policeman arrive a little late to the cabin? போலீஸ்மேன் வந்து லிட்டில் லேட்டாக வந்து எதுக்காக லேட்டாக வந்தார் அந்த கேபினுக்குன்னு கேட்குறாங்க. The policeman had seen some carts at the docks gate. docks gate கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன ஒரு கார்ட் பார்க்குறாங்க அந்த வண்டியை. உடனே அவங்க போய் they went and talked to the driver, so they were late at the cabin. அந்த கார்ட்டோட டிரைவர்கிட்ட போய் அவங்க பேசிகிட்டு இருந்தனால அவங்க கேபினுக்கு வர லேட் ஆகிடுச்சு. 11th கொஸ்டின், வாட் டிட் த நரேட்டர் டூ வித் த பிப்ஸ் அண்ட் பீல்ஸ்? அந்த பிப்ஸையும் பீல்ஸையும் நரேட்டர் என்ன பண்ணார் அப்படின்னா, he swallowed the pips and the peels. அவர் என்ன பண்ணிடுறாரு, அப்படியே முழுங்கிடுறாரு. பிப்ஸையும் பீல்ஸையும் தோலையும் விதையுமே சேர்த்து சாப்பிட்டுறாரு. Answer the following questions briefly in 1 or 2 sentences. First one, why did the narrator call Glum Jones a careful planner? narrator வந்து எதனால் வந்து Glum Jones-ஐ வந்து ஒரு நல்ல ஒரு கேர்ஃபுல்லான பிளானர்னு எதுக்கு சொல்கிறாருன்னா, Glum Jones planned a theft carefully and executed it well. அவர் சரியாக பிளான் பண்ணி திருடுற வேலையை கரெக்டாக செய்வார். Then second question, what was Glum Jones carrying in the box during his second attempt? Glum Jones வந்து அவர் செகண்ட் அட்டெம்ப்ட் அப்போ பாக்ஸில் என்ன கொண்டு வந்தாருன்னா, Glum Jones was carrying large Dutch cheese in the box during his second attempt. செகண்ட் அட்டெம்ப்ட் அப்போ Glum Jones என்ன கொண்டு வர்றாருன்னா, அந்த பாக்ஸில் டச்சு சீஸ் வந்து கொண்டு வர்றாரு. Then third question, why did the policeman subject the narrator? The policeman cocked the narrator red-handed because the string of the narrator apron broke and the cop noticed that the narrator pocket were bulging. The policeman வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அவர் வந்து கையங்களவுமாக மாட்டிட்டாரு. ஏன்னா அவரோட கோட்டு பார்த்திங்கன்னா அவரோட இந்த மேலங்கி வந்து கிழிஞ்சிருக்கனால பல்காக தெரியுது. அதை வச்சு அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. Fourth question, what did Pongo consider as evidence against the narrator? Pongo வந்து எதை எவிடன்ஸாக கன்சிடர் பண்ணுறாரு நரேட்டருக்கு எதிரானா, the policeman considered the 17 oranges as evidence against the narrator. அவர் வந்து போலீஸ்மேன் என்ன கன்சிடர் பண்ணியிருக்காரு, 17 ஆரஞ்சஸாக தான் வந்து எவிடன்ஸாக கன்சிடர் பண்ணியிருக்கிறாரு நரேட்டருக்கு எதிராக. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், ஹவு டிட் த நரேட்டர் ஃபீல் வென் ஹி வாஸ் அலோன் இன் போங்கோஸ் கேபின்? போங்கோஸ் கேபினில் நரேட்டர் வந்து தனியாக இருக்கும்போது அவர் என்ன ஃபீல் பண்ணார்?
When the narrator was locked in the cabin, he lost the hope in life and felt afraid that he would lose his job. நரேட்டர் என்ன நினைக்கிறாரு, அந்த கேபினில் வந்து லாக்காக இருக்கும்போது அவர் நம்பிக்கை இழந்துறாரு, அவர் லைஃப்பில் ரொம்ப பயப்படுறாரு, அவர் ஜாப் போயிருமோ அப்படின்ட்டு நினைக்கிறாரு. Then sixth question, what did the narrator do to get rid of the evidences? The narrator ate all the oranges to get rid of the evidences. எவிடென்சஸ்க்காக இருந்த அந்த ஆரஞ்சஸ்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றாரு. நெக்ஸ்ட்டு செவன்த் கொஸ்டின், வாட் டிட் போங்கோ டூ வென் ஹீ ஃபவுண்ட் நோ ஆரஞ்சஸ் ஆன் த டேபிள்? போங்கோ வந்து பார்க்கும்போது அங்கே ஆரஞ்சஸ் இல்லையே, அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த டேபிள் இல்லைங்கிற பார்த்துன்னு. போங்கோ லுக்டு எவ்ரிவேர் ஃபார் தி ஆரஞ்சஸ். போங்கோ எல்லா பக்கமும் பார்க்குறாரு ஆரஞ்சஸ்க்காக. ஹி லுக்டு இன் த நரேட்டர் பாக்கெட் அண்ட் ஹிஸ் அப்ரன். அவர் நரேட்டரோட பாக்கெட்டையும் பார்க்குறாரு, அவர் மேலங்கியில் பார்க்குறாரு. ஹீ பிகேம் ஆங்க்ரி அண்ட் ஷவுட்டட் அட் த நரேட்டர். உடனே போங்கோ கோவம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, நரேட்டரை பார்த்து ரொம்ப கத்துறாரு. Eighth question, why were the policemen not able to bring any charges against the narrator? போலீஸ்மேனால் ஏன் வந்துட்டு அவர்கிட்ட எந்த சார்ஜஸையும் வாங்க முடியல நரேட்டர்கிட்ட அப்படின்னு. as there was no evidence left against the narrator. ஏன்னா அவர்கிட்ட ஒரு எவிடன்ஸும் கிடையாது. the policemen were not able to bring any சார்ஜஸ் அகெயின்ஸ்ட் தி நரேட்டர். அதனால வந்து நரேட்டர்கிட்ட எந்த சார்ஜஸும் அவங்களால பண்ண முடியல. தென் நைன்த் கொஸ்டின், ஹவு டிட் த நரேட்டர் ஃபீல் ஆஃப்டர் ஈட்டிங் 17 ஆரஞ்சஸ்? 17 ஆரஞ்சஸையும் சாப்பிட்ட பிறகு நரேட்டர் வந்து எப்படி ஃபீல் பண்ணாருன்னு. த நரேட்டர் ஃபெல்ட் சிக் ஃபார் எ வீக் அண்ட் த ஆரஞ்சஸ் கெப்ட் ஒர்க்கிங் அவே இன் ஹிஸ் ஸ்டொமக். நரேட்டர் வந்து அந்த ஆரஞ்சஸை பூரா சாப்பிட்டோன்னே அவர் ரொம்ப வந்து சிக்காக ஃபீல் பண்ணுறாரு, உடம்பு முடியாமல் இருக்கிறாரு. அந்த வயிற்றுக்குள்ளேருந்து ஸ்டொமக்கில் வந்து அந்த ஆரஞ்சஸ் வந்து வேலையை பார்த்துட்ருக்கு. தென் 10th கொஸ்டின், வாட் ஹேப்பன் டு த நரேட்டர் லவ் ஃபார் ஆரஞ்ச் ஆஃப்டர் த இன்சிடெண்ட்? அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நரேட்டர் வந்து ஆரஞ்சஸ் கிட்ட இருந்த லவ் எப்படி இருந்ததுன்னு. ஹி வாஸ் நெவர் கிரேசி ஃபார் ஆரஞ்சஸ் ஆஃப்டர் தட் இன்சிடெண்ட். அவர் வந்து விளையாட்டு கூட வந்து ஆரஞ்சஸை வந்து நினச்சி கூட பார்க்க மாட்டார் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம். தென் ஆன்சர் த ஃபாலோயிங் இன் அபவுட் 80 to 100 words. First one, narrate the clever's tragedy followed by Clem Jones to Pongo. நரேட் அந்த க்ளம் ஜோன்ஸ் வந்து எப்படி வந்து கிளவராக வந்து போங்கோ கிட்ட வந்து நடந்துக்கிட்டாரு அப்படின்றது கேட்டிருக்காங்க. க்ளம் ஜோன்ஸ் வாஸ் ஒன் ஆஃப் தி நரேட்டர் ஃப்ரெண்ட் ஹூ வாஸ் ஒர்க்டு வித் ஹிம் அட் தி டாக். க்ளம் ஜோன்ஸ் யார் அப்படின்னா நரேட்டரோட ஃப்ரெண்டு, அவரோட வந்து டாக்ஸில் ஒர்க் பண்ணுறவர். க்ளம் வாஸ் அமேசிங்லி ஸ்மார்ட் அபவுட் ஸ்டீலிங் திங்ஸ் ஃப்ரம் தி dogs and boats, that he easily fooled the policeman with his great cunningness. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஸ்மார்ட்டாக வந்து பொருளெல்லாம் வந்து திருடுவார். எங்கள் டாக்ஸ்லையும் போட்ஸ்லையும் ஈஸியாக வந்து எடுத்து போலீஸ்மேனை வந்து ஃபூல் ஆக்கிடுவார். ஒன்ஸ் ஹீ கேரிட் எ பாக்ஸ் அண்ட் கேம் அவுட் ஆஃப் தி டாக்ஸ். ஒன் டைம் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பாக்ஸை எடுத்துகிட்டு டாக்ஸை விட்டு வராரு. அப்போ அந்த காப்ஸ் போங்கோ stopped him and investigated about the box. அந்த காப்ஸ் என்ன பண்ணுறாங்க, போங்கோஸ் வந்து அவரை ஸ்டாப் பண்ணுறாங்க அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு. க்ளெம் told that it had a cat. அவர் என்ன சொல்கிறாரு, இதில் பூனை தான் இருக்குங்கிறாரு. the cop insisted on opening it. அவங்க என்ன பண்ணுறாங்க, நீ இதை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. when Clem did so, a ship cat jumped off and escaped into the docks. அதனால் என்ன பண்ணுறாரு, க்ளம் ஜோன்ஸ் அதை ஓப்பன் பண்ணிட்டாரு. ஓப்பன் பண்ணோடனே ஷிப்போட பூனை இருக்குல்ல, அது வந்து அதுலேருந்து ஜம்ப் பண்ணி ஓடுது, டாக்ஸ்குள்ளே ஓடிடுது. when Clem Jones returned with a box of cheese, he looked angrily at the policeman Pongo to make the. அவர் என்ன பண்ணுறாரு, நெக்ஸ்ட் டைம் அது மாதிரி வென் க்ளம் ஜோன்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு, ரிட்டர்ன் வரும்போது அந்த பாக்ஸ் நிறைய சீஸ் எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த போலீஸ்காரவங்களை பார்த்து கோவமாக பார்த்துக்கிட்டே
வந்து போங்கோ வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க அதை. அந்த போலீஸ்மேன் ஃபீல் கில்ட்டி டு ஹிஸ் ப்ரீவியஸ் ஆக்ட் ஆஃப் ஓப்பனிங் த பாக்ஸு. அதனால் என்ன பண்ணுறாங்க, போலீஸ்காரவங்க ரொம்ப கில்ட்டியாக நினைக்கிறாங்க, லாஸ்ட் டைம் அவரோட பாக்ஸை ஓப்பன் பண்ண வச்சோன்னு. இன் விச் த கேட் வாஸ் கெப்ட் இன்சைடு, அதில் கேட்டு தான் இருக்குன்னு வந்து இவங்க நினைக்கிறாங்க. பை மேக்கிங் போங்கோ ஃபீல் கில்ட்டி த கிளம் வாஸ் ஏபிள் டு அவாய்ட் எனி மோர் செக்யூரிட்டி செக்ஸ் அண்ட் தோஸ் வாஸ் ஏபிள் டு ஸ்டீல் எ லார்ஜ் டச் சீஸ். இதவே வந்து அவர் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இப்போயும் போலீஸ் நினைக்கிறாங்க அதில் கேட்டு தான் இருக்கும்னு. ஆனால் அதில் கேட்டு இல்லை, அவர் நிறைய டச்சு சீஸை வந்து எடுத்துகிட்டு வெளியில் போகிறாரு. Then second question, describe the confrontation between the narrator and Pongo. போங்கோவுக்கும் நரேட்டருக்கும் உள்ள கான்ஃபரன்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. த நரேட்டர் யூஸ்ட் டு ஒர்க் அட் எ ஷிப்யார்ட் கேரியிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் அதர் குட்ஸ் டு தி டாக்ஸ் இன் ஹிஸ் போனி காட். நரேட்டர் என்ன பண்ணுறாரு, ஷிப்யார்டில் அந்த அவரோட குதிரை வண்டியில் நிறைய குட்ஸும் ஃப்ரூட்ஸையும் எடுத்துகிட்டு வந்து அந்த போனி காட்டில் வந்து டாக்ஸுக்கு வரவும் போகுமா இருக்கார். த நரேட்டர் லவ்ட் ஆரஞ்சஸ் ஸோ மச் தட் ஹீ குட் ஈட் எ நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் வித்தவுட் எ பிரேக் ஃபார் ஹவர்ஸ். நரேட்டருக்கு என்ன பிடிக்குமா, ஆரஞ்சஸ் பிடிக்குமா. அவர் என்ன பண்ணுறாரு, ஆரஞ்சஸை எவ்வளோ வேணாலும் வந்து ஒரு நாள் முழுக்க கூட வச்சு பிரேக் இல்லாமல் மணிக்கணக்காக சாப்பிடுவாராம். The narrator was once cocked with his 17 oranges because his apron string broke and policeman Pongo noticed that the narrator's packet were somewhat bulged. So நரேட்டர் வந்து ஒன் டைம் என்ன பண்ணியிருக்காரு, 17 ஆரஞ்சஸை வந்து அவர் அப்ரனில் வந்து கொண்டு வந்திருக்காரு. அது வந்து புரோக்கனாக இருந்தனால போலீஸ்மேன் போங்கோ நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நரேட்டர் பேக்கெட்லேயே வந்து பல்காக இருக்குது, ரொம்ப உப்பிட்டு இருக்குன்னு. த போலீஸ்மேன் லுக்டு இன்டு த நரேட்டர் பேக்கெட் அண்ட் ஃபவுண்ட் தேர் வேர் 17 ஆரஞ்சஸ். அந்த போலீஸ்மேன் அதை பார்க்குறாரு, அவர் பேக்கெட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, 17 ஆரஞ்சஸ் வச்சுருக்காரு. த போங்கோ வாண்டட் டு செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் அட் த டாக்ஸ் ஆஃப் தி necessarily of being honest and of the dire consequence of stealing anything from the dog. இவரை வந்து நம்ம வந்து பனிஷ் பண்ணுறனால மித்த எம்ப்ளாயீஸும் வந்து இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு எப்படி இது மாதிரிலாம் இனிமேல் வந்து நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் பனிஷ் பண்ணணுன்னு நினைக்கிறாரு. when the narrator was locked in the cabin, நரேட்டர் வந்து கேபினில் லாக் பண்ணிடுறாரு. then he lost the hope in life, அவர் வந்து லைஃப்பில் வந்து அவர் நம்பிக்கை இழக்கிறாரு. felt afraid that he would lose his job, அவர் ரொம்ப பயந்து இவர் வேலை போயிருமோன்னு நினைக்கிறாரு. the narrator ate all the oranges to get rid of the evidence. இந்த எவிடன்ஸ்க்கு இருந்த எல்லா ஆரஞ்சஸையும் நரேட்டர் என்ன பண்ணுறாரு, சாப்பிட்றாரு. தென் போங்கோ லுக்டு எவ்ரிவேர் ஃபார் தி ஆரஞ்சஸ், போங்கோ எல்லா பக்கமும் தேடுறாரு ஆரஞ்சஸ்க்காக. ஹீ லுக்டு இன் த நரேட்டர்ஸ் பாக்கெட் அண்ட் ஹிஸ் அப்ரன், அவரோட பேக்கெட்டையும் பார்க்குறாரு, அப்ரனையும் பார்க்குறாங்க, அவர் சர்ச் பண்ணுறாரு. as there was no evidence left against the narrator, அங்கே எந்த எவிடன்ஸும் இல்லை நரேட்டருக்கு எதிராக. the policemen were not able to bring any charges against the narrator, அதனால நரேட்டருக்கு எதிராக வந்து போலீஸால் எந்த சார்ஜஸும் பண்ண முடியல. he felt sick for a week and those oranges kept working away in his stomach. அவர் அந்த 17 ஆரஞ்சஸையும் ஒரே நேரத்தில் சாப்பிட்டனால என்னாச்சு, அது தோல் அதோட விதை எல்லாத்தையும் சாப்பிட்டனால அவர் ரொம்ப சிக்காக ஃபீல் பண்ணுறாரு. ஒரு வாரமாக சிக்காக இருக்கிறாரு. அந்த ஆரஞ்சஸ் போய் அவர் வயிற்றுக்குள்ளே நிறைய வேலை பண்ணுது.